வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்குறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒழுங்கோட ஒரு நல்ல பொறுப்பு அதிகரித்து ஒரு வேலை செய்கிற வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கனாலும் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் லேசாக மென்டல் டென்ஷன் மூலயமா உங்களுக்கு கவலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு உங்களோட அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் அந்த டென்ஷனை குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு லேசாக டென்ஷன் வரும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கிறீங்க, கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வாரம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைகள் கொஞ்சம் பொறுப்புகள் எல்லாம் அதிகமாக உங்கள் பேரில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பிளானிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் நல்லா செய்ய முடியும். உங்கள் உழைப்பு பார்த்திங்கன்னா உங்கள் மேலதிகாரியோட கவனத்தை நல்லா கவனிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு உங்களுக்கு அமையும். அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி தர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் காமர்ஸில் இருக்கிறவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, எஜுகேஷன், மெடிசனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது கன்னி ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். சிலருக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக டிலே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் சில குறை இருக்கிறது, அதனாலலாம் உங்களுக்கு சின்னதாக கொஞ்சம் டிலே வரும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரங்களில் பார்த்திங்கன்னா பணவரவு பொறுத்தவரையில் இந்த வாரம் ஒரு மிதமான அளவில் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. பழைய செலவுகள் அல்லது கடன்கள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் சரி செய்ய முயற்சி செய்வீங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப தேவைக்காக சில கூடுதல் செலவு வரும். அது கொஞ்சம் வேறு வழியில் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அது பார்த்துக்கோங்க. அதே நேரங்களில் சின்னதாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து ஒரு ஐடியா வரும். அது பார்த்திங்கன்னா வாரத்தோட கடைசியில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி பொறுத்தவரையில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையோடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோசனை பண்ணி நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலுமே அதை டிஸ்கஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா செய்வீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா ரிலேஷன் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். ஒரு நல்ல மனநிறைவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல டீப்பாக யோசனை பண்ணி நல்ல பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுற வாரம் உங்களுக்கு. புதிய திட்டங்கள் ஏதாவது ஒரு செஞ்சு அதை அமைதியாக செயல்படுத்த முயற்சிப்பீங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீகத்திலையோ இல்லை தியானம் போன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த வாரம் கவர்ச்சியாக இருக்கும். அது உங்கள் மனசை லயிக்கிறதுக்கு ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு தொடர்பான சின்ன பிரச்சனை வரும். பாடி டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் ஹெவி ஃபுட் எடுக்காதீங்க இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். லைட் ஃபுட்டு சாப்பிடுங்க. இந்த ஹீட் சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு அது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சீரான ஓய்வு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைமு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களோட ஆசிரியர்களோ இல்லை உங்களை யாருமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் தருவாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிற வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி இந்த வாரத்தோட அதிர்ஷ்டகரமான நாட்கள் பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதை பயன்படுத்திக்கோங்க. அதே நேரங்களில் உங்களுக்கு கலர் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரும் லைட் ஆஷ் கலர், சாம்பல் கலர் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் பொறுத்த வரைக்கும் 5, நம்பர் 5 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் நீங்கள் புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா அது வந்து ஒரு சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பச்சை கலரில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணி நீங்கள் விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா ஒரு வளர்ச்சி நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காவது உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை பக்கத்தில் கொஞ்சம் தேவைப்படுறவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது உங்களால் உதவி செய்ய முடியும் அப்படின்னா அது செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி. புக்ஸோ இல்லை பென்னோ ஏதாவது கேட்குறாங்க வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிடச்சின்னா அதை தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொறுப்பு அதிகரிக்கும். மெதுவான ஒரு முன்னேற்ற தர வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். நீங்களும் எந்த அளவுக்கு பொறுமையாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கு. அதுதான் இந்த வாரம் பொறுத்தவரையில் கன்னிராசிக்காரர்களுக்கு. இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வெள்ளிக்கிழமை. ரொம்ப நன்றி, வணக்கம்.